எபிசோடை பாருங்க. இஸ்மவேல் ஈசாக். ஆகார் அடிமை பெண், எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண். சாரால் அவங்க கூட இருந்து சுதந்திரவாதி, எஜமானி. புரிஞ்சுக்கோங்க, சாரால் எஜமானி. அவங்க கிட்ட பிறந்தது வந்து ஈசாக். இந்த ஆகார் அடிமை பெண் கிட்ட இருந்து பிறந்தவர் வந்து இஸ்மவேல் வந்து என்ன பண்ணாருன்னா, ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அவரோட சண்டை வம்புழுத்துனதுனால சாரா நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடிமை பெண்ணோட பையனை வந்து நீ புறம்பே தள்ளு அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஆபிரகாம் வந்து அவரை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ரகசியம் வந்து என்னன்னா, ஆபிரகாமோட 86வது எல்லாம் கவனிங்க, முடிக்க போறேன் நான் 10 நிமிஷம் முடிச்சுருவேன். 86வது வயசுல இஸ்மவேல் வந்து பிறக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் இருந்தது. அவருடைய மாம்சத்துல குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பலனும் எல்லாமே இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. அதுல வந்து உருவானது தான் இஸ்மவேல். ஆபிரகாமோட 100வது வயசுல அவரோட மாம்சத்தின் பலவீனமாயிட்டார், ஒண்ணுமே இல்லை. ஆவியில பிறந்தவர் தான் ஆண்டுடைய வாக்குத்தத்தின்படி சொல்லப்பட்டது நிறைவேற்றுறது தான் யார் அப்படின்னா ஈசாக்கு. புரிஞ்சுச்சா? அவருடைய மாம்சத்தில் பலன்ல பிறந்தது இஸ்மவேல், ஆவியில பிறந்தவர் தான் ஈசாக்கு. ஏன்னா ஆண்டவர் வந்து நிறைய சொன்னாரு, பேர் சொல்லி அந்த வார்த்தை உருவானது தான் ஈசாக்கு. இது வந்து சுதந்திரம், இது வந்து அடிமை. ஓகேங்களா? தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. என்னன்னா அவன் மாம்சத்துல பலத்துல பிறந்தது ஆபிரகாமுக்கு இஸ்மவேல். அதை போய் புறமே எடுத்துட்டு போய் தள்ளுன்னு சொன்னப்போ இவனுக்கு துக்கமா இருந்துச்சு. ஆனா ஈசாக்க போய் பலின்னு சொன்னப்போ அதிகாலையில இருந்து போய் பலியிட ஸ்டார்ட் பண்ணிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மாம்சத்துடைய கிரியைகளை இதை பண்ணாத, இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்னன்னா துக்கமா இருக்கும். இதை மாம்சத்தின் கிரியைகளை இதை செய்யாதன்னு சொல்லும்போது நமக்கு துக்கமா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இஸ்மவேல போய் விடுன்னு சொன்னப்போ அவனுக்கு துக்கமா இருந்தது. ஏன்னா அவனுடைய பலத்துல அவனுடைய ஸ்ட்ரென்த்ல வந்தது இஸ்மவேல். ஆனா அவன் ஸ்ட்ரென்த் இல்லாம ஒண்ணுமே இல்லாம ஆவியில பிறந்த ஈசாக். அதாவது ஆவியில நடக்கிறவர்களுக்கு, ஆவியில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இம்பாசிபிள் பாசிபிளா எப்போ மாறும்னா மாம்சம் குறுகி ஆவியில நீங்க வளரும்போது. ஹல்லேலூயா. ஆவியில வளருது அப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். சபைக்கு வருதா? சும்மா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம் நான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு ஜெபிக்கிறதா, விசுவாசிக்கிறதா, கீழ்ப்படுகிறது, அன்பா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. எஸ். அப்ப மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன நம்மளே பண்ணுவோம்ல, அதே சொல்லுங்க. இப்போ ஆவிக்குரிய பிள்ளைக்கு இதுதான் அடையாளம். ஆண்டவர் நமக்குள்ள இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னது? நீனா ஆண்டவர் பிள்ளை இதெல்லாம் செய்யற. நானே என்ன கேட்டுருப்பேன் நிறைய தடவை. அது மாதிரி நீங்களே உங்களை கேட்டுருப்பீங்க, நினைச்சது உண்டா அந்த 10 மாசத்துல? வெரி குட். கோவப்படுறது, அடுத்தது வம்பு பண்றது, அதெல்லாம் நம்ம பண்றது தான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது, நம்ம அதை மாற்றிக்கணும், சரி செஞ்சுக்கணும். அடுத்து வம்பு, புத்தீனமான பேச்சு, அடுத்து மூர்க்கம், பொறாமை, இது எல்லாமே மாசத்துல இருக்கிறீர்கள். இதெல்லாம் ஆண்டு நீங்க என்ன சொல்லலாம், இந்த மாசத்துல இந்த 2 மாசத்துல உங்களையே நீங்க சோதித்தறிஞ்சு விட்டுட்டு தான் நீங்க அடுத்த இயற்குள்ள போகணும். இல்லை மாசத்துலேயே நான் பண்ணிட்டே இருந்தா நீங்க புறம்பே தள்ளலை அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து அக்னியில போட்டு வராங்க. அப்படியே நாட்கள் வந்துச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கிரீஸ் இருக்கிறத பொல்லாத நாட்கள் வருகிறது. அப்போ நீங்கள் இங்கேயே உலர்ந்து போய் இங்கே தான் கிடப்பீங்க. ஃபாலோ பண்ணலைன்னா இங்கே தான் கிடப்போம். அப்படியே தூக்கிட்டு போய் அக்னியில போட்டுருவார். ஒருவேளை இந்த மாசத்துக்கு நான் புறம்பே தள்ளுறேன், நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்களா இல்லை நோட்ஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 10 மாசத்துல உங்கள் மாசத்தின் கிரியைகளை என்னென்ன பண்ணீங்க, ஆண்டவருக்காக என்னென்ன கிரியைகள் பண்ணீங்க. பவுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்துட்டு அவர் துன்பப்படுத்தினார் எல்லா சபையுமே. பாரம்பரியத்தில் பக்தி வைராக்கியமாக இருந்தார். இதெல்லாம் பண்ணணும். நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, கேத்தலிக் வந்து என்ன அப்படி சொன்னாங்க அப்படின்னா அவங்களும் அப்படியே பாரம்பரியத்திலே இதாக இருப்பாங்க. ஆனால் இயேசுவை பற்றினதை வந்து இருக்காது. புரியுதுங்களா? அது நீதி நியாயம் இருக்காது. மற்ற கழுவுறதும் துடைக்கிறதும் அந்த இதெல்லாம் பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும், அப்படி இருக்கும். தவிர உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிறது எதுவுமே இருக்காது. அதான் அந்த சார் வெள்ளடிக்கப்பட்ட கலரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தான் இருக்கணும். உள்ளான மனுஷன் நீ மாறல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பொல்லாப்பும் உனக்குள்ள இருக்கு, எல்லா பொல்லாப்பும் உனக்குள்ள இருக்கு. ஆனா நீ வெளில இருக்கிறதெல்லாம் நீ சரி செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் அவங்க 10 பரிசையை பார்த்து சொல்லுவாரு. பவுல் வந்து
அப்படிதான் பாரம்பரியத்துல வந்து வைராக்கியம் இருந்தார், பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஆண்டவர் வந்து பவுலை சந்திக்கும் போது அவருடைய கண் பார்வை போச்சு. எத்தனை பேர் தெரியும் தெரியல, நீங்க பைபிளை வாசிச்சு தியானிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண் பார்வை போய் 3 நாள் இருந்தாரு. அதுல இருந்து அவரோட கண் வந்து குறைபாடா இருக்கும். அதனாலதான் என்னிடத்துல ஒரு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு நிறைய தடவை சொல்லுவாரு. பாத்தீங்கன்னா அவருடைய கண் வந்து கேட்ராக்ட், நம்ம வந்து நீங்க யாரும் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க தெரியும், கண் குறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வியாதியோட தான் அவளை அவ்வளோ ஊழியம் பண்ணா. ஆண்டர் எப்படி மதிச்சாரோ அந்த மாதிரி தான் பாடுகள் அனுபவிச்சாரு நம்ம பவுல். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பாரம்பரியத்துக்கு பக்தி வைராக்கியமா இருந்தார். என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட மனுஷனை வந்து காட் சந்திச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த குறைபாடோட அவர் பார்க்கணும் ரொம்ப அழகா இருக்க மாட்டாங்க, குட்டையா ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருப்பாரு. நம்ம பிப்ளிக்கெலாம் தியாலஜிக்கெலாம் நான் பார்த்தோன்னா அவர் வந்து பணக்காரர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ஆண்டருக்காக. அப்படிப்பட்டவர் ஆண்டருக்காக பயங்கரமாக ஊழியம் பண்ணார். அவர் கண் குறைகள் இருந்த போதிலும் சுவிசேஷத்தில் சொல்ல தவறலை, ஆண்டருக்காக வாழ்கிறதுல தவறவே இல்லை. இன்னைக்கு நமக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம உணர்வில்லாத அவங்க அப்படியே உட்காந்து நம்ம மாம்சத்தின் கிரியைகள் படி அப்படியே இருந்தோம்னா நம்மளே ஆண்டவர் சொல்லி அப்படின்றத தான் போடுவோம். ஹல்லேலூயா. அண்ட் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே அவன் போயிருப்பார் ஈசாக்கை பலியிடுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பார்த்தீங்கன்னா பலியிடுறதுக்கு வந்து தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளப்படும், தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னா, அவரால் உண்டானது இல்லை ஈசாக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனால பெற்றவன் இல்லை ஈசாக்கு, தேவனால் அருளப்பட்ட ஈவு. அதனால அவர் வந்து பலியிடும்போது என்ன சொல்லனா, தேவனே பார்த்துப்பார். இதெல்லாம் ஆவிக்குரிய மாற்றங்கள் இதெல்லாம். ஆனால் அந்த இடத்துல அவர் எதுவுமே சொல்ல, ஏன்னா அவர் மாம்சத்தின் படி அந்த இடத்துல செயல்பட்டார். இந்த ஈசாக்கு சொல்லும்போது ஆவின்படி ஆண்டதானே அவருக்கெல்லாமே தெரியும். ஆபிரகாம் அவரால் இல்லை, தேவனால் அருளப்பட்டது. அந்த ஏஜ்ல இம்பாசிபிள் பாசிபிள் ஆனது ஆவிக்குரிய தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டதுனால தான் அவருக்கு இம்பாசிபிள் பாசிபிளாகி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அதை பலின்னு சொல்லப்போ அவர் எதுவுமே கேட்கல, ஏன்னா தேவனால கொடுத்தாரு, தேவனே பார்த்துப்பாருங்கிற ஒரு ஃபெய்த் ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் ஆகிடுச்சு. அதனால தான் தேவனுடைய பருவத்தை எல்லாம் பார்த்துக்கொள்ள போகும். இன்னைக்கு அப்படிதான், நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்களானா உங்கள் வாழ்க்கை எது நடந்தாலும் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, தேவன் தானே இந்த வாழ்க்கை கொடுத்தாரு, தேவன் தானே இதை செஞ்சாரு, தேவன் தானே இந்த படிப்பை கொடுத்தாரு, தேவன் தானே நான் அழைத்தாரு, அவருடைய பருவத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இதே நீங்கள் மாம்சப்படி நடத்தீங்கன்னா எனக்கு என்ன, நான் பாட்டு உட்காந்துருப்பேன், நான் பாட்டு போவேன், நான் பாட்டு நடந்தால் நடக்குது நடக்கடி போகுது அப்படின்னு சொல்லி வெந்து அக்னியில் போடப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கத்துக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடந்தது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இதெல்லாம் என்னன்னா நம்ம ஆவிக்குரியத்துக்காக வளர்ச்சிக்காக இதெல்லாம் சொல்றது. திருடுகளை திருடாமல் குறைச்சவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தனக்கு உண்டாயிருப்படி தன் கைகளால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு நல்ல வார்த்தை இருந்தால் புரோஜனம் உண்டாபடி பேசுங்கள். அதனால் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை விட்டுட்டு ஆவியின் கிரியைக்கு ஏற்ப நம்ம வாழும்போது, சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சரி செய்து வாழும்போது ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கும். இல்லை அப்படின்னா மாம்சத்துக்கென்று நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா மாம்சத்துக்கென்று விரைக்கிறவன் மாம்சத்திலே அழிவே இருப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீங்கன்னா புதிய ஏற்பாடை நீங்கள் நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் நமக்கு எவ்வளோ போராட்டம் உள்ளது அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது ஆண்டவர் ஜெயிச்சார், இந்த மாம்சத்தில் ஆண்டவர் ஜெயிச்சார், கோபத்தை ஜெயிச்சார், அசுத்தங்களை ஆண்டவர் ஜெயிச்சார், பாவத்தை ஜெயிச்சார். அவருடைய பிள்ளைகள் நம்மளும் எல்லாத்தையும் ஜெயித்து வாழணும் அப்படின்னா ஆவியில் நடத்தப்படணும். அதனால் எதை சரி செஞ்சுமோ இந்த 2 மாதத்தில் சரி செஞ்சுட்டு புதிய மாதத்துக்குள்ளே போங்க, நன்மையும் கிருபையும் தொடரும். நித்திய ஜீவன்கிறது அப்படியே ஏசுட்டு உட்காந்து போனால் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏசு எனக்கு தெரியும்னு சொன்னால் தெரியாது, அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏசப்பா யாருங்கிற அறிவில் வளர்ந்துக்கிட்டு அந்த கிரியைகளை நம்ம விதைச்சிக்கிட்டே போனாலும் நித்திய ஜீவன். சும்மா ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துட்டோம் அப்படின்னா மரணம் தான். உங்ககிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நீங்கள் என்ன கொடுக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த மனுஷன் ஆர்வமாக இருந்து வாழ்ந்து மறிச்சிட்டாரு. இந்த டைமில் அவருக்கு 32 சம்திங் தான், அதுலேயே மரணம் வந்துருச்சு. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம்னா ஆயுஸ் நாட்களில் எண்ணுகிற அறிவு நமக்கு வேணும். சில நாட்களில் நீங்கள் ஆண்டருக்காக என்ன கிரியைகளை செஞ்சீங்க அப்படி கிரியையில் அது விசுவாசம் செத்ததாக இருக்குது. எதுவுமே கிரியைகள்னால் நீங்கள் செத்தவர்கள் தான், நீங்கள் மறித்தவர்கள் தான். சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம எதுவுமே செய்யலைன்னா செத்தவர்கள் தான், மறித்தவர்கள் தான். ஏதாவது ஒன்று ஆண்டருக்காக செய்யணும்னு சொல்லி வாழுங்க, தயவு செய்து வாழுங்க. அப்புறம் இங்கேயே கைவிடப்பட்டு 2ஆம் வருகையில் அக்னினால கந்தகத்தினால அவிஞ்சு தான் போவீங்க. ஆண்டரோட வரிகள் நம்ம வர முடியாது. அது அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் 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 ஸ்லாக்கியம்.